தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாம்சங் தொழிற்சாலையில் 3 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே துங்குவா சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் அந்த பிரபல சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அமைப்பதற்காக போராடி வந்த தொழிலாளர்கள் அண்மையில் அந்த 1 மாதத்துக்கு முன்பு பணிக்கு திரும்ப நிலையில் அந்த 3 தொழிலாளர்களை தொழிற்சாலை நிர்வாகம் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது கணித்து கடந்த 10 நாட்கள் மேலாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை தொழிலாளர் நல ஆணையத்தில் 3வது கட்டமாக இன்று காலை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்திருக்குது. தொழிற்சாலை நிர்வாகம் அந்த 3 பேர் பணியிடை நீக்கம் தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் தற்போது அந்த பணியிடை நீக்கத்தை திரும்ப பெற முடியாது என திட்டவட்டமாக தொழிற்சாலை நிர்வாகம் அறிவித்ததாக மீண்டும் அந்த தொடர்ச்சியாக உள்ளிருப்பு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை காஞ்சிபுரத்தில் நடைபெறும் CITU ஆர்ப்பாட்டத்தில் மேலும் அடுத்து தொடர் முடிவு போராட்டங்கள் உள்ளிட்டவைகளை அறிவிக்க பெருமளவு வாய்ப்பு இருப்பதாக அந்த தொழிற்சங்கத்துடைய தலைவர் முத்துக்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தற்போது அறிவிப்புமானது வெளியிடப்பட்டுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.